நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகின்ற தமிழ் புத்தாண்டு நமது 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா எப்போ கரெக்டாக நம்ம உறுதியாக கொண்டாடுறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் தமிழ் மாத பலன்களே எடுக்கப்படுகின்றன. ஏன்னா நவகிரகங்களின் நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் எப்பொழுது மீன ராசியிலிருந்து நேச ராசிக்குள் உள்ளே நுழைகிறாரோ, அதாவது நேச ராசிக்குள் சூரியன் உள்ளே நுழையும் மாதமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. ஏன் நம்ம சூரியனை அடிப்படையாக கொண்டு நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்துக்கலாம். நவ கிரகங்களுக்கு ஒளி கொடுக்கிறதே சூரிய பகவான் தான். ஒளி கிரகங்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட நம்ம சூரியனையும் சந்திரனையும் மெயினாக சொல்லுவோம். இதில் சூரியன் தான் நவகிரக நாயகன். அப்போ ஒரு நவகிரக நாயகன் எந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் என்று பார்த்தால் மேச ராசியில் தான் சூரியனுக்கு அதிகமான ஒரு வலிமை ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வலிமை படைத்த கிரகமான சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது என்பது உண்மை. எதற்காக இந்த விஷயத்தை மிக அழுத்தமாக சொல்கிறோம்னா, நிறைய குழப்பம் இருக்குது. தமிழ் புத்தாண்டுனா என்ன, நம்ம தமிழ் புத்தாண்டை எந்த மாதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு விளக்கத்தோடு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் உறுதியாக சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு என்பது கணக்கு. சரி, ஓகே. இந்த வருடத்தில் நம் தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்பட போகிறது என்று பார்க்கும்பொழுது, இந்த தமிழ் புத்தாண்டானது குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதத்தில் ஒரு பேர் வைத்து ஆரம்பிக்கப்படும். போன வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டு சோபகிருது வருடம் என்று சொன்னோம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அதே போல் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே என்ன ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பதவி கொடுப்பாங்க. பஞ்சாங்கம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் பஞ்சாங்கம் படிக்கிறாங்க, பல பேர் பஞ்சாங்கம் பார்க்குறதே கிடையாது. ஜோதிடர்களே நிறைய பேர் பஞ்சாங்கம் பார்க்குறது கிடையாது. ஸோ பஞ்சாங்கம் ஜோதிடர் இல்லாதவர்களும் வச்சுருக்காங்க, அதான் உண்மை. அப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வருடத்தின் ராஜா யார், மந்திரி யார், சேனாதிபதி யார், தானியாதிபதி யார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த தமிழ் புத்தாண்டு செயல்படுகிறது. அப்போ தலைமை பொறுப்பு அந்த வருடத்தின் யார் வகிக்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் இடம்பெறுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேனாதிபதியாக சுக்கிர பகவானும் தானிய அதிபதியாக சூரிய பகவானும் இடம்பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வலிமையான கிரகமைப்பு. ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேகமும் விவேகமும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு தலைமை பொறுப்பில் வகிப்பவர் செவ்வாய் என்று பார்க்கும்பொழுது, இந்த வருடம் மிக அதிவேகமான சூழ்நிலை செல்வதற்கான வாய்ப்புகள், ஒரு என்ன சொல்கிறதுனா எதையும் யோசிக்காமல் பட்டு முடிவெடுத்து செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள்லாம் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த வருடத்தில் ஆரம்பம் என்று பார்க்கும்பொழுது என்ன லக்னத்தில் ஆரம்பிக்கிறது தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. ராசி என்று பார்க்கும்பொழுது மிதுன ராசி என்று, அதாவது விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். திருவாதிரை நட்சத்திரங்கிறது மேச ராசியிலிருந்து 3ஆம் ராசியாக வரும். லக்னம் என்று பார்க்கும்பொழுது விருச்சிக லக்னம் 8வது லக்னமாக வருகிறது. அப்போ இந்த பாவக அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த பாவகம் அதிகமாக செயல்பட போகிறது என்று பார்க்கும்போது 3ஆம் பாவமும் மற்றும் 8ஆம் பாவக அடிப்படை சம்பந்தப்பட்ட, அதாவது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 8ஆம் பாவகம் அதாவது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் மற்றும் சில மறைமுக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் என்பதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வருடத்தில் ஆரம்பத்தில் உள்ள கிரக நிலைகள் என்று பார்க்கும்பொழுது தமிழ் வருடம் ஆரம்பிக்கும்பொழுது உங்களுக்கு 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. குரு பகவான் ஆரம்பத்தில் மேசராசியும் அதுக்கு அடுத்தபடியாக ரிஷபராசிக்குள் நுழைகிறார். அதுக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான், அதாவது கன்னி ராசியின் கேது பகவானும், அதேபோல் 11ஆம் இடத்தின் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த கிரகநிலை அமைப்புகளில் நம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. ஏன்னா மாத பலன்கள் அப்புறம் தமிழ் வருட பலன்கள் என்று பார்க்கும்பொழுது கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் வைத்து தான் பலன்களை உறுதியாக எடுக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வருடமாக, வெற்றிகரமான வருடமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இல்ல சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியாக தமிழ் வருடத்தை பார்க்கலாம். மீன ராசி நேயர்களுக்கு குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்க போகிறது? இந்த 2024 ஆரம்பிக்கின்ற குரோதி வருடமானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் படாத பாடுபட்டு இருக்காங்க. கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து இப்போது வரையும் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை கடந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கடந்து வந்துருக்கீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இனி வரும் காலங்களில் இருக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு உங்களுக்கு மே மாதத்துக்கு மேல் அவர் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செல்வார். ரிஷபராசிக்கு அவர் செல்லும் காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக கருதலாம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு காலமாக. அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மீனராசிக்காரர்கள் மேற்படிப்பு படிக்கலாமா, வெளிநாடு போய் படிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற மீனராசிக்காரர்களுக்கு வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள், தொலைதூர கல்வி மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் இந்த ட்ராவலிங்லேயே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஏதாவது ஒரு வண்டி பயணங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி தான் ஊருக்கு வந்தேன், திரும்பியும் ஊருக்கு போகணுமா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அந்த அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்குது. அதனால் கட்டாயமாக பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்க போது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய கால் வலி கொஞ்சமாக குறையும். கால் வலி உங்களுக்கு முட்டி பாதம் வலி அதிகமாக இருக்கும். இந்த அமைப்பு மே மாதம் அல்லது ஜூன் மாதத்துக்கு மேலே படிப்படியாக குறைஞ்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் மூலமாக ஒரு விதமான லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பார்ட்னர் சரியான பார்ட்னரா அப்படிங்கிற மட்டும் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அவருடைய சுய ஜாதகம், உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் புரிய முயற்சிகள் எடுங்க. உறுதியாக கூட்டு தொழில் மூலமாக அல்லது கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை பெறக்கூடிய தன்மைகள் ஏற்படுகின்றன. அதே போல் 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு செகண்ட் மேரேஜ் முடியும். திருமணம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு அமையவே மாட்டேங்க, செகண்ட் மேரேஜ் முடிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டங்கள் செகண்ட் மேரேஜ் முடிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஃபஸ்ட் மேரேஜுக்காக காத்திருக்கிற நம்ம மீனராசிக்காரங்களுக்கும் உறுதியாக ஃபஸ்ட் மேரேஜும் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நீங்கள் இந்த வருடத்தில் தேர்ந்தெடுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. தேர்ந்தெடுக்கிறனா லவ் மேரேஜ் மூலமாக தேர்ந்தெடுக்கலாம், அல்லது உங்கள் வீட்டு மூலமாகவும் உங்களுக்கு சுப காரியங்கள் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முடிஞ்சளவு பெற்றோர்கள் பேச்சை கேட்டு கல்யாணம் முடிச்சுக்கோங்க. அவசரப்பட வேண்டாம். காதல் என்பது கல்யாணத்தில் இனிப்பை கொடுக்குமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை செக் பண்ண தான் சொல்ல முடியும். ஏன்னா காதல் பண்ண சாமி சூப்பராக போச்சு, கல்யாணம் முடித்தோம் அவ்வளோ தான் போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துக்கிருக்காங்க. அதனால் ஜாதகத்தை நல்லா தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் காதல் திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவசரப்பட வேண்டாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிலாம் நீங்கள் எதுவும் மனசுக்கு வச்சுக்கிருக்கீங்க, கேட்கணும்னு நினைக்கிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க.
உங்களுக்கு கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக ஜாதகத்தை கணித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என கூறிக்கொள்கிறேன். இந்த வருடத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலநாதர் அப்படின்னு சொல்லுவோம். குற்றாலத்தில் குற்றாலநாதர் சுவாமி இருக்கார். அவரை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் பொங்கட்டும் என கூறிக்கொண்டு, மேலும் நமது வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மீனராசி நேயர்களுக்கும் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும், வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.